ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கெஸ்ட் டெய்லர் யூடியூப் சேனல். நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சுடிதார் வந்து கை ஜாயின் பண்ண போகிறோம். நான் வந்து கை சைடில் பிரித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பிரித்தா போதும். அதுக்கப்புறம் கை பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சில கை பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ணா பின்னாடி தான் வரும், ஒரு ஷேப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ சில பீஸ் கொஞ்சம் நல்லா வரும். ஸோ நமக்கு வந்து கை பீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து கை பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே மடிச்சு தைச்சு நம்ம கை பீஸ் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், ஒரு பீஸு கம்மியாக இருக்குது, ஒரு பீஸு சின்னதாக இருக்குது, ஒரு பீஸ் வந்து பெருசாக இருக்குது. அது வந்து ஈவனாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துலையுமே நமக்கு ஷேப் வந்து சரியில்லை. இதுக்கப்புறமா சமமாக மடிச்சுட்டு சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து மடிச்சு தைச்சிக்கலாம். பிசுறு தெரியாமல் 2 மடிப்பு மடிச்சுக்கலாம். வந்து கை பீஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நம்ம சின்னதாகவே மடிச்சுக்கலாம். அகலமாக மடிக்கணும், பெருசாக மடிக்கணும் அவசியம் கிடையாது. இன்னொரு பீஸையும் ரெடி பண்ணிக்கலாம். கை பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ நான் எப்படி தைப்பேன்னு பார்த்தீங்கன்னா, மேல் பக்கம் இருக்குது. இப்போ இது டாப்போட மேல் பக்கம் சென்டர் பாயிண்ட் நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதில் இந்த 2 கிளாத்தையும் ஷோல்டர் ஜாயின் பண்ண பீஸை வச்சுக்கணும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு இல்லைன்னா 1/4 இன்ச்சுக்கு வச்சுக்கிட்டா போதும். எனக்கு தெரிஞ்சு 1/4 இன்ச்சே போதும். இந்த தையலுக்கு வரக்கூடிய இடத்த வந்து கரெக்டாக இது மேலே வைக்கணும். தையல் ஓட்டும்போது இதில் ஒரு தையல், இந்த பைப்பிங்கில் ஒரு தையல் ஓட்டணும். சிலர் வந்து பைப்பிங்கில் மட்டும் ஸ்ட்ரெயிட் தையல் போடுவாங்க. அது வந்து நான் கொஞ்சம் ஃபினிஷிங்காக பக்காவாக தைக்கணுங்கிறத 2 தையலாக போட்டுப்பேன். ஸோ அது மாதிரி போடலாம். ஆனால் எனக்கு என்னமோ அது சரியான ஃபினிஷிங் இருக்காது அப்படின்னு தோணும். ஸோ இப்போ வந்து கை எந்த அளவுக்கு வருதோ அந்த இடத்துலேருந்து நான் ஜாயின் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ வச்சாச்சு. இப்போ இந்த தையல் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். இந்த பிசரோட இப்படி தையல் போட்டோம் பாருங்கள். இப்போ ஒரு தையல் முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இது மேலே வந்து 2ஆவது தையல் வந்துடும். இந்த பைப்பிங் ஒட்டி போட்டுடலாம். இப்போ இதோட நம்ம தையல் போட்டுட்டு விட்டுட்டாலும் இப்படி இருக்கும், நல்லா இருக்காது. ஒரு சைடு வந்து கை ஜாயின் பண்ணிட்டேன், சைடு இன்னும் ஜாயின் பண்ணல. இந்த கை மட்டும் அதோட வச்சு தையல் போட்டிருக்கிறேன். இப்போ அதே போல் தான் மேல் பக்கம் வச்சுக்கலாம். நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ 2 சைடுமே கை வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ சைடு வந்து ஜாயின் பண்ணிடலாம். நமக்கு மொத்தம் வந்து 5.5 இன்ச்சு இருக்குது. நான் 4.5 இன்ச்சு வந்து குறிச்சிக்கிறேன். 4.5 இன்ச்சுக்கு ஒரு தையல் போடுறேன், 5 இன்ச்சுக்கு ஒரு தையல் போடுறேன். ஏன்னா அவங்க டைட்டாக இருந்தால் கூட பிரிச்சுக்கலாம். நம்ம தையல் போடும்போது இப்போ கைக்கு மட்டும் போடாமல் இந்த சைட்லேயும் கொண்டாந்து தையல் விடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த கையெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்காக ரொம்ப ஓட்டு தையல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு இடுப்பு வரைக்கும் தையல் கொண்டு வந்து விடும்போது அந்த தையல் வந்து பிரிஞ்சாலும் நமக்கு இங்கே வந்து ஒன்றும் ஆகாது. ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த சைடு எந்த அளவுக்கு தையல் போட்டிருக்கோமோ அதே சைடை இன்னொரு பக்கமும் தையல் போட்டு
ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே தையல் போட்டுட்டேன். அவ்வளோதான் பாருங்க. ஒரு சுடிதார் வந்து கை ஜாயின் பண்ணுறது வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அது மாதிரி பண்ணோம்னா மட்டும்தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உள்ள கருத்துல கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.